ஒன்று தாழ்த்தப்பட்டவராக இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு இடைச்சாதி இருக்கும், ஏதாவது ஒரு மேல் சாதி ஓங்கி இருக்கும். கிட்டத்தட்ட பினாமி வேலைகளாக தான் வந்து இடைச்சாதிகளும் மாற்றுச்சாதிகளும் இதை செய்யற நிலை இருக்குது. ஏன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்? அவங்க மொத்தமே அந்த ஏ ரெஜிஸ்டரை எடுத்துட்டு இன்னொரு ஏ ரெஜிஸ்டர் போலியா வச்சா மட்டும்தான் முடியும். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சட்டம் என்ன சொல்கிறது என்ற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சட்டம் குறித்து விரிவாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இந்த வாரம் நாம் விரிவாக பார்க்க இருப்பது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிப்பில் இருந்து எவ்வாறு மீட்பது என்பது குறித்து சமூக செயற்பாட்டாளரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான அங்கேர் கன்னி அவர்களிடம் விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேடம் வணக்கம். இப்போது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட அந்த பஞ்சமி நிலம் யாரால் ஆக்கிரமிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது, அது எப்படி மீட்டு அந்த சமூக மக்களுக்கே கொடுப்பது? ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ள ஒரு 18வது நூற்றாண்டு, அதாவது 1800 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 17-18லேயே அவங்க இந்தியா முழுக்கவே அவங்க தங்களுடைய பொருளாதார கட்டமைப்பு அமைக்கிறாங்க. 18க்கு பிறகு 18ஆம் நூற்றாண்டுல குறிப்பாக 1892 அந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா பெருவாரியான நிலங்களை அவங்க கண்ணூறுறாங்க. கண்ணூறும் போது அவங்களுக்கு நிலத்தை மட்டுமே அவங்க ஆய்வு பண்ணலை, அந்த மக்களையும் சேர்த்து ஆய்வு பண்ணுறாங்க. அப்போ இந்தியாவுடைய கட்டமைப்பில் ஏற்றத்தாழ்வுகளோட மக்கள் வாழறாங்க, சாதியாக இருக்கிறாங்க. இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளில் இருக்கும்போது தாழ்ந்த சாதி, மேல் சாதி, இடைச்சாதி அப்படின்னு ஒரு வகுப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் போது அவங்க இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை பெருவாரியாக தமிழ்நாடு முழுக்க இந்தியாவினுடைய ஒவ்வொரு மாநிலத்திலையும், தமிழ்நாட்டு மாநிலத்திலையும் எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க இந்த மக்கள் மட்டும் ஏன் இவ்வளோ படிப்பறிவு இல்லாமல், பண்பாடு இல்லாமல், இல்லை வீடுகள் இல்லாமல், வீட்டை ஒரு ஊருக்குள்ளே ஒரு தனிப்பட்ட இடத்துல அவங்கள வைத்து ஒரு சுகாதாரம் இல்லாமல் இருக்கிறாங்க, தொழில் இல்லை, பொருளாதார உரிமை இல்லை, கல்வி உரிமை இல்லை, அவங்களுக்கு நாகரிக வளர்ச்சி இல்லை, எதுவுமே இல்லைன்றதை அவங்க ஆய்வின் மூலமாக தெரிந்து கொள்கிறாங்க. அதுக்கே அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் பிடிக்குது. அவங்க ஒரு பக்கம் கிறித்துவ மதத்தை பரப்பி கல்வி கிறித்துவ மதத்தின் வழியாக அவங்க கொண்டு வந்தாலும் மக்களுடைய இந்த ஏற்றத்தாழ்வை சமப்படுத்துவதற்கு அவங்க எடுத்த முதல் ஆயுதம் கல்வி தான். மருத்துவம், அடுத்தது நிலம். அப்போ அந்த நிலத்தை அவங்க பார்க்கும்போது நிலம் பெருவாரியான நிலங்கள் மிராசுதாரர்கள், அதாவது நாம் என்ன சொல்லுவோம்னா இங்கே இருக்கிற மிகப்பெரிய நில உடைமையாளர்கள்ட்ட அன்றைய காலகட்டத்தில் இந்த ஜமீன்தார்கள்னு சொல்லுவோம். அந்த மிராசுதாரர்கள்ட்ட தான் இருக்குதுன்றத அந்த வார்த்தையை அவங்க போடுறாங்க, மிராசுதார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்குன்றதை அவங்க பார்த்து இந்த நிலத்தை எப்படி மக்களுக்கு கொடுக்கலாம், இது அவங்க ஏதோ யாரோ அவங்க பார்த்துட்டு ஒரு ஆணையாக போடலை. அவங்க பல காலம் பல ஊர்கள் பல மக்களையும் பார்க்குறாங்க, பல இடத்துலையும் பார்த்துட்டு தான் ஒரு அரசு ஆணையாவே இதை போடுறாங்க. இதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சட்டம் கிடையாது. முதல்ல நாம பஞ்சம நிலத்துக்கான ஒவ்வொரு இஷ்யூக்கும் நம்மகிட்ட ஒரு சட்டம் இருக்கும், ஒரு சிக்கலுக்கு ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டு. இப்போ பெண்களுக்கான மிகப்பெரிய கொடுமைகள் நடக்குது அப்படின்னா பெண்களுக்கான குடும்ப வன்முறை சட்டம் இருக்கும், திருமண முறிவு சட்டம் இருக்கும், நிறைய இருக்கு. இந்திய தண்டனை சட்டத்துல நிறைய குற்றங்களை குறைக்கலாம்னு தண்டனை சட்டம் கொண்டு வராங்க. காசோலைகள்லாம் ஏமாற்றப்பட்டதுன்னா அதுக்குன்னு தனியான சட்டங்கள் இருக்கு. மாதிரி ஒவ்வொரு சிக்கல்களுக்கும் மக்களுக்கு அரசு சட்டத்தை கொடுக்குது. ஆனா இந்த பஞ்சமி நிலத்துக்கு ஒரு சட்டம், பஞ்சமி நில மீட்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கா அப்படின்னா இல்லை. அப்ப சட்டத்தை சார்ந்து நம்ம உரிமை மறுக்கப்படும் போது நம்மளால கேட்க முடியாது. ஆக இது என்னவா இருந்திருக்குன்னா அன்னைக்கு இருக்கிற ஜார்ஜ், அதாவது இப்ப இன்னைக்கு நம்ம போய் பார்த்தா கூட தெரியும், நம்ம தலைமைச் செயலகத்து பக்கத்துல செயின்ட் ஃபோர்ட்ன்ற அந்த ஜார்ஜ்ன்ற பேர்ல அந்த துறை இருக்குது, அந்த பெயர் போட்டு இருக்குது. அந்த என்ன சொல்லுவோம் நம்ம, அந்த ஃபோர்ட் ஜார்ஜ் அப்படின்னு இருக்கும். அந்த ஜார்ஜ் பிரபு தான் என்ன பண்றாரு, இந்த ஜிஓக்களை, அரசு நிலையாணைகளை போட்டுட்டே இருக்காங்க. அரசு ஆணைகளை போட்டு எங்கெங்கெல்லாம் நிலம் இருக்கிறதோ அதுல அரசு புறம்போக்கு நிலங்கள், அரசு தக்க வச்சிருக்கக்கூடிய அரசு நிலங்களை இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுவதுமையும் நம்ம கண்ணுற்றோம்னா பல்லாயிரம் கணக்கான ஏக்கர்கள், நான் சொல்றது ஒரு 1000-2000க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க.
போட்ட பிறகு ஒவ்வொரு இப்போ செங்கல்பட்டு நீங்கள் சென்னையை தாண்டினீங்கன்னா செங்கல்பட்டு முழுக்கவே வந்து பஞ்சமி நிலங்கள் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பஞ்சமின்ற சொல்லே வந்து இன்னைக்கு வந்து பஞ்சமர் அப்படின்னு சொல்லி சாதி வகுப்பு வாரியா இந்து மதத்தில் வச்சிருக்கிறதுனால இந்த பஞ்சமர்ன்ற வார்த்தையை எடுக்கிறாங்க. இதனுடைய உண்மையான சொல் நம்ம பயன்படுத்தணும்னா ஆங்கிலத்தில் டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க, தாழ்த்தப்பட்ட வகுப்பினர். இப்போ இது யாருக்கு போய் சேரணும்னா ஆங்கிலேயர்களை பொறுத்த வரைக்கும் டிப்ரெஸ்டு டிசி லேண்ட் அப்படின்னு அவங்க வரையறுக்கிறாங்க. டிப்ரெஸ்டு கிளாஸ் லேண்ட், அவங்களுக்குனே அந்த லேண்டுன்னு சொல்லி சிறப்பு பட்டா, தனிப்பட்டா, நீங்கள் என்ன வேணால் சொல் போட்டுக்கலாம், அது வந்து ஒரு பட்டா கொடுப்பாங்க. இந்த பட்டா ஒரு சில நிபந்தனைகளோட விதிகளோட தான் இந்த இப்போ உங்களுக்கு வந்து இலவயமாக சில செய்திகளை உங்களோட முன்னேற்றத்துக்காக கொடுக்கும்போது சில விதிகள் போடுவாங்க. நீங்கள் இப்படி தான், ஏன்னா நீங்கள் அதை தவறாக பயன்படுத்தக்கூடும் அப்படின்றதுக்காக சில விதிகள் போடுறாங்க. அப்படி அவங்க 1892 பல விதிகளை போட்டு இந்த நிலத்தை வந்து பெருவாரியான மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த விதிகள் என்னென்ன, இதுதான் முக்கியம். அரசுகிட்ட இருந்து நீங்கள் எப்படி, நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்டவரா வகுப்பினராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அரசுகிட்ட போய் எப்படி கேட்டு அந்த நிலங்களை பெறுவது, பெற்ற நிலங்களை எப்படி தக்க வைப்பது, அப்படி தக்க வைத்து கொண்டு இருக்கும் பொழுது அதை இன்னொருத்தவர் வந்து இன்னொரு சாதியில் இருக்கிறவங்க வந்து அதை எடுக்கும் பொழுது அதை நீங்கள் எப்படி தடுத்து திருப்பி அதை உங்கள்கிட்ட கொண்டு வர்றது, இப்படின்னு ஒரு 3 பிரிவாக பார்க்கலாம். இப்போ முதல்ல நீங்கள் வந்து அரசுகிட்ட போயிட்டு நான் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிலம் இருக்குது, எனக்கு நிலம் கொடுங்க. இது எந்த சட்டத்தில் நீங்கள் கேட்பீங்கன்னா நிலையாணைன்னு சொல்லி வருவாய்த்துறை, அதாவது ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வருவாய்த்துறையோட நிலையாணை மூலமாக ஒரு 15 விதியின் கீழே பல பிரிவுக்குள்ள மக்களுக்கு பலவிதமான நிலங்களை வந்து அரசு வந்து இந்த நிலை ஆணைகள் மூலமாக கொடுத்துட்டே வருது. இந்த நிலை ஆணைகளில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அரசு ஒதுக்கீடு செய்து கொடுக்கணும். இது வந்து பிரிட்டிஷோடைய இந்த கண்டிஷன் சொன்னதுனால இதை கொடுக்கலான்றதுதான் இந்த நிலையாணை. இந்த நிலையாணையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல பலவிதமான மக்களுக்கு கொடுக்க முடியும். இதில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான விதி வந்து 1540 1541 அது 50 வரைக்கும் உள்பிரிவில் போய்கிட்டே இருக்கும். என்னென்னு இந்த 15 தான், இந்த 15ன்னு சொல்லக்கூடிய நிலையாணையில் இருக்கக்கூடிய ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்ன்ற அந்த நிலையாணையில் இருக்கக்கூடிய விதிகள் படி தான் நீங்கள் அந்த நிலத்தை வந்து பெற முடியும். அந்த நிலையாணைகள் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல ஒரு தாழ்த்தப்பட்டவராக இருக்கணும் சாதி அடிப்படையில். இரண்டாவது நீங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் மிகவும் நலிவுற்றவராக இருக்கும். அதே போல் உங்ககிட்ட வந்து வேற எந்த நிலமும் இருக்கக்கூடாது. முதல் நீங்கள் இந்த நிலத்தை தான் வாங்குறீங்க. நிலமற்றவராக இருக்கணும், பொருளாதாரமற்றவராக இருக்கணும், நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பினராக இருக்கணும். கூடுதலாக வந்து அவங்க அந்த ஊர் புறமாக இருக்கணும். இப்போ குறிப்பாக வந்து இப்போ திருவண்ணாமலையில் ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்களேன், வேல்செத்திப்பட்டுன்னு இருக்குதுன்னா அந்த மேல்செத்திப்பட்டு ஊரை சார்ந்தவங்களா இருக்கணும். இப்படின்னு நிலையாணைகள் வந்து அதில் இருக்க விதிகள் வந்து வலியுறுத்துது. இந்த அடிப்படையில் நீங்கள் போய் நீங்கள் அந்த விதிகள், அடிப்படை விதிகளை நீங்கள் முதல்ல கடைபிடிச்சு போய் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு அசைன்மெண்ட் பட்டான்னு சொல்லி போட்டு தருவாங்க. அந்த சிறப்பு பட்டாவை வைத்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்கள் அதில் கழனியாக உருவாக்கும், அதாவது வயலாக உருவாக்கும். இப்போ வயலுக்கான இடமாக இருந்தால், அதாவது விளைச்சல் நிலமாக, காடு மேடு கல் அந்த மாதிரி இருக்கும், அது வந்து நிலமா மாத்திக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. அதாவது இப்போ கொடுக்கும் போதே என்ன பண்ணுவாங்க, சில இடங்கள்ல விளைச்சல் நிலைமை கூட கொடுப்பாங்க. சில பெரும்பான்மையான நிலங்கள் கல்லன் குத்துப்பாறைன்னு சில மாவட்டங்கள்ல பகுதியாகத்தான் இருக்கும், பாறை அதுன்னு வச்சுக்கலாம். அந்த சொல்லே இருக்கு, கல்லன் குத்துப்பாறைன்னு பேர் வைக்கிறாங்க, பிரிட்டிஷே வைக்குது. இந்த பாறைகள் உள்ள இடத்தைய இவங்க ஒழுங்குபடுத்தி இதை சும்மாலாம் கொடுக்கும்போது ஒரு குறைபாட்டோட தான் கொடுக்குறாங்க. அந்த கல்லன் குத்துப்பாறை இவங்க பல காலம் இருந்து அவங்க சொந்த செலவில் அதை ஒழுங்குபடுத்தி அதை வயலாக மாற்றி அதில் அவங்க விளைச்சல் பண்ணணும். விளைச்சல் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் எப்பயும் போல் சிட்டாடங்கள் எல்லாம் போட்டு அந்த விளைச்சல் நிலத்துக்கான கணக்கை வந்து வருவாய்த்துறையில் நாம் பதிவு செஞ்சுக்கணும். ஏன் பதிவு செய்யணும்னா நீங்கள் முறையாக அதை கையாளுறீங்கன்றதுக்கு உங்களுக்கு ஒரு சாட்சி ஆவணமாக அது பிற்காலத்தில் நிற்கும். இப்படி பண்ணும்பொழுது நீங்கள் ஒருத்தருக்கு விற்கணும்னு விரும்புகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 ஆண்டு ஆகுது அப்படின்னா நீங்கள் யாருக்காவது விற்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் 10 ஆண்டு, குறைந்தது 10 ஆண்டு நீங்கள் அதை உங்கள் உடைமையாக வச்சுருக்கணும். அரசு கொடுத்து உங்களுக்கு பஞ்சமி பட்டா கொடுத்து ஒரு 10 ஆண்டுகளாச்சும் நீங்கள் வந்து அதை வச்சுருக்கணும். நான் அந்த பஞ்சமின்ற சொல்ல தவிர்த்துடலாம், தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கான பட்டான்னு சொல்லலாம், பட்டா நிலம்னு. அந்த நிலத்தை வந்து நீங்கள் வந்து 10 ஆண்டு கழித்து நீங்கள் யாருக்கு வேணால் வைக்கலாம். ஆனால் அப்படியும் 2வது விதி என்னென்னா, நீங்கள் அப்படி விற்கும் போது
அவர்கள் வந்து கண்டிப்பா ஒரு தாழ்த்தப்பட்டவரா இருக்கணும். வாங்குறவங்களும் ஒரு தாழ்த்தப்பட்டவராக தான் இருக்கணும். அவர்கிட்டயும் அவர் எப்படி வேணா இருக்கலாம். அவர் ஏற்கனவே நிலம் வச்சிருக்கலாம், வைக்காம போலாம். ஆனா முதலில் அரசாங்கத்திட்ட போய் கேட்கிறவங்க தான் நிலமற்றவரா இருக்கணுமே தவிர, விற்கும்போது நீங்க யாருக்கு வேணா வைக்கலாம். ஆனா இந்த 10 ஆண்டுக்கு பிறகு நீங்க அரசு அனுமதியோட தான் நீங்க வந்து போய் அவங்களுக்கு வந்து விற்க முடியும். நீங்க வந்து அதை டிஆர்ஓன்னு சொல்லுவோம், டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர்னு சொல்லுவோம், வருவாய்த்துறையில. அவர்கள்ட்ட போயிட்டு ஒரு முன் அனுமதி வாங்கும். அரசோடைய முன் அனுமதி இல்லாமல் நீங்க அதை விற்க முடியாது. அப்படி நீங்க வித்தீங்கன்னா அரசு அந்த இடத்த திருப்பியும் ஒப்படைவு எடுத்துக்க முடியும். இந்த அடிப்படையில நீங்க அவங்களுக்கு விற்பீங்க. வித்த பிறகு அவங்க யாருக்கு வேணா வித்துக்கலாம். ஆக இது 10 ஆண்டு கழித்து தான் விற்க முடியும். யாருக்கு விற்க முடியும்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு தான் விற்க முடியும். அரசு அனுமதி, முன் அனுமதி பெற்றுக்கணும். அரசு துறையில, வருவாய்த்துறையில நீங்க முன் அனுமதி பெற்றுக்கணும். இப்படிதான் இந்த நிலத்தை விற்க முடியும். இப்போ வந்து அரசாங்கத்திலிருந்து முதலாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமூக சேர்ந்தவருக்கு செல்கின்றது. அவர் 10 ஆண்டுகள் நிலத்தை வந்து பயன்படுத்தினார். அடுத்து 3வது நபருக்கு விற்கப்படும் போது அந்த 3வது நபர் அந்த நிலத்தை வேறொருக்கு விற்கும்போது அரசின் அனுமதி வாங்கணுமா? இல்ல இவரு தான் வாங்கணும். ஏன்னா இவரு தான் அரசு நிலத்தை வாங்கிறார். முதல் போய் அரசு யாருக்கு தாழ்த்தப்பட்ட வகுப்பிற்கான பட்டாவை, சிறப்பு பட்டாவை அசைன்மெண்ட்டா கொடுக்குதோ, ஒப்படைவு செய்தோ, அவங்க தான் வந்து அந்த விதிகளை பின்பற்றணும். அதுக்கப்புறம் விற்கிறவங்க அரசு அனுமதி வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவங்க திருப்பி விற்கும் போதும் அவங்க தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தான் இது போய் சேரணுன்றது தான் விதிகள். ஏன்னா இது முழுக்கவே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடம். நீங்க அரசுகிட்ட வாங்கி இருந்தாலும் நீங்க விற்கும் போது ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு 3வது நபர் தாழ்த்தப்பட்ட நபராகத்தான் நிலத்தை வாங்க முடியும். அந்த 3வது நபரிடமிருந்து வேறொருவர் வாங்கும் போது அவர் வேறு சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கலாமா? வேற சமூகத்தை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தான் அது போய் சேரும். அதனால தொடர்ந்தே வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை போய் சேர வேண்டும். இப்படி தமிழ்நாட்டுல வந்து அந்த பஞ்சமி நிலம் வந்து ஒதுக்கப்பட்டவர்களுக்கு முறையாக இருக்கின்றதா, இல்ல வந்து ஆக்கிரமிப்பு செய்து இருக்கின்றதா? இது வந்து இதுதான் முக்கியமான, நீங்க இப்ப கேட்ட கேள்விதான். முக்கியமான பல வழக்குகளை வந்து உயர்நீதிமன்றம் சந்திக்க வைத்திருக்குது. மக்கள் வந்து இந்த கேள்வியில தான் நிக்கிறாங்க, சிக்கல்களுக்கு உள்ளாகுறாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியறதில்ல. இப்போ ஒரு கண்ணு தெரியாதவங்கள்ட்ட கண்ணு தெரியலேன்னு சொல்லி ஒரு பொருளை ஒருத்தர் கொடுக்குறாருன்னா, அவரே கண்ணு தெரியாம அதை ஒருத்தர்ட்ட இருந்து வாங்கியிருக்காருன்னா அதை நீங்கள் தட்டி பறிப்பது. கண்ணு தெரிஞ்சவங்க அந்த பொருளை வாங்கினா அது எவ்வளோ கொடுமையாக அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ, அது போல தான் காலமாக சாதியால் பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு பிரிட்டிஷ் வந்து ஒரு நிலத்தை கொடுக்கும் பொழுது, அரசு வந்து கொடுக்கும் பொழுது, அதை நீங்கள் பிற்காலத்தில் அதை தட்டி பறிக்கிறீங்க. அது எப்படி தட்டி பறிக்க முடியும்? அந்த தட்டி பறிக்கிறது எப்படின்னா, நேரடியாகவும் செய்ய முடியும், மறைமுகமாகவும் செய்ய முடியும். இப்போ நான் மறைமுகமாக செய்யறத முதல்ல சொல்லிடுறேன். இப்போ ஒருத்தர் வந்து அந்த ஊர்களில் பார்த்தீங்கன்னா 2 சாதி இருந்துக்கிட்டே இருக்கும், 2 சாதிகள் இருக்கும். ஒன்று தாழ்த்தப்பட்டவராக இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு இடைச்சாதி இருக்கும், ஏதாவது ஒரு மேல் சாதி ஓங்கி இருக்கும். கணக்கீட்டு அளவில் மக்கள் தொகை ஜாதிகள் அடங்கியதான் ஒரு கிராமம். ஒரு கிராமத்துக்குள்ள 2 குறிப்பிட்ட சாதிகளுக்குள்ள ஒரு மோதல். எப்பயுமே தாழ்த்தப்பட்ட சாதி வந்து ஒன்று இருக்கும். தென் மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதி இருக்கும், தாழ்த்தப்பட்டது இருக்கும். நீங்க இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா வட மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதி இருக்கும், தாழ்த்தப்பட்ட. இது போல எல்லா மாவட்டங்கள்லையும் ஒரு 2 சாதிகள், தாழ்த்தப்பட்ட சாதி மற்றொரு இடைச்சாதி அல்லது மேல் சாதி, இது வந்து மோதிக்கிட்டே இருக்கும். இந்த வரலாற்றை நாம வெளிப்படையாக முதல்ல பதிவு செய்ய வேண்டி இருக்கு. இந்த சட்டத்திற்காக பதிவு செய்ய வேண்டியது. அப்படி நீங்க எடுத்துக்காட்டாக ஒரு ஊர்ல ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகப்பெரிய ஆக்குமிழப்பா நில உடைமைகளை வச்சிருக்காரு. அவருக்கு இந்த நிலமும் தேவைப்படுது. இவருடைய பக்கத்து சர்வே நம்பர் புல எண் வந்து அந்த நிலத்துடையதா இருந்தா இவருக்கு அது தேவைப்படுதுன்னா இவர் என்ன பண்ணுவாரு, இன்னொரு தாழ்த்தப்பட்டவரை தன்னுடைய நண்பரை ஆக்கிக்கிட்டு, அவருக்கு யார் தோதா இருக்கிறாங்களோ இல்லது தனக்கு உள்ள கழனி வேலை செய்யறவங்க, பண்ண வேலை செய்யறவங்க, அவங்கள வச்சு இவரோட மோத விடுவார். அவங்களுக்கு இவங்களை வித்துறணும் கட்டாயப்படுத்துவாங்க. இல்ல அவங்க உள்ள வந்து வேணும்னே வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. இது என்னோட இடம், இது அரசு இடம் கிடையாது, இது என்னோட இடம்னு சொல்லி ஏதாவது ஒரு வில்லங்கத்தை கிளப்பி அதுல போய் ஒரு நடுவர் மன்றத்தை போய் நாடி ஒரு இடைக்கால தடையை வாங்கி வைப்பாங்க. இது பல வழக்குகள்ல நடக்குது. முதல்ல இது பஞ்சமி நிலமா அரசு நிலமான்ற ஒரு கேள்வியை எழுப்புற அளவுக்கு அதுல ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்தி செய்வாங்க. 2வது, இந்த மாதிரி இவங்க அதை போய் அதை எப்படி செய்வாங்கன்னா, அதை தான் நான் சொன்னேன், ஒரு இடைச்சாதி
இன்னொரு தாழ்த்தப்பட்ட சாதியை வைத்து இவரோட மோத வைக்கிறது. ஏன்னா நேரடியா இவங்க உள்ள வரும். கிட்டத்தட்ட பினாமி வேலைகளாக தான் வந்து இடைச்சாதிகளும் மாற்றுச்சாதிகளும் இதை செய்யற நிலை இருக்குது. குறிப்பிட்ட மாவட்டங்கள் இப்ப நீங்க திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல பஞ்சமி நிலம்னு ஒண்ணு எல்லாரும் ஒரு எட்டி பார்க்குற உடனே பார்க்கக்கூடிய ஒரு இது திருவண்ணாமலை மாவட்டம். சென்னையில ஒரு செங்கல்பட்டு தாண்டினீங்கனாலே எல்லாமே வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடமா இருக்கு. செங்கல்பட்டுல தான் இந்த 1892 ஜிஓவே போடுறாங்க. செயின்ட் ஃபோர்ட் ஜார்ஜ் வந்து செயின்ட் ஃபோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஜார்ஜ் மன்னர் தான் அப்போ வந்து இந்த ஆணையை போடுறார். அவர் போடுறதே செங்கல்பட்டுல இருக்கிற நிலங்களை ஒட்டி தான் வருது. அதை வைத்து தான் மற்ற மாவட்டங்களுக்கு அந்த நிலை ஆணை அந்த ஆணைக்கு அருகாமல் இருப்பதால் அது முதல்ல அரசாணை தொடங்கி இருக்காரு. இப்ப நான் எடுத்துக்காட்டு சொன்ன மாதிரி இவங்க வந்து ஒரு பினாமியா இருந்து மாற்றுச்சாதிகள் வந்து ஒரு நேரடியா அந்த ரெக்கார்டை மாற்ற முடியாது. ஆனா மாற்றி அவங்க வந்து அதுக்குள்ள நுழைஞ்சி அந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பினரே உள்ள நுழைஞ்சி எப்படி நுழைவாங்கன்னா, மாடு மேய்க்க போறதுன்னு நுழைவாங்க. அப்புறம் அப்படியே போய் பயிர் போட்டுருவாங்க. இவங்க இல்லாதப்ப இவங்க வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு காசு இருக்காது. பாறையை கடினப்பட்டு மாற்றி வச்சிருப்பாங்க. இவங்க போய் ஒரு காலகட்டத்தில் போட்டுட்டு சிட்டா அடங்கல்ல இவங்க பேரை கொண்டு வந்துடும். சிட்டா அடங்கல்ன்றது நாம ஒரு நிலத்தின் உடைமையாளராக இருக்கிறோம், அதை முழுமையாக அனுபவிக்கிறோம்ன்றதுக்கு ஒரு சாட்சி ஆவணம் சிட்டா அடங்கல். எல்லா விளைச்சல் நிலங்களும் சிட்டா அடங்கல் கண்டிப்பா இருக்கும். அப்ப நீங்க பொசஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட்னு அதை சொல்லுவோம். நம்ம ஆங்கிலத்துல சட்ட சொல்லாவும் சொல்லுவோம். அந்த அனுபவ உரிமை, அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிலத்துக்குள்ள நான் இருக்கிறேன், நிலத்துக்குள்ள நான் பயிர் செய்யறேன்றதுக்கு ஒரே சாட்சி ஆகணும் உங்களுக்கு சிட்டாடங்கள் தான். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, வருவாய்த்துறையை கையில வச்சிருப்பாங்க. பொதுவாகவே அது ஊர்களில் அந்த வருவாய்த்துறையா இருந்து கிராம கணக்கு அலுவலர்லேருந்து விஓலேருந்து எல்லாருமே இவங்க வந்து வரும்போது ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு தவறு, அரசு அதிகாரிகள் நேர்மையாக இருந்தால் இந்த முறைகேடு நடக்க வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பா. ஏன் சொல்றேன்னா, அப்படின்னே அவங்க வந்து நேர்மையை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிற அளவுக்கு சட்டத்தை போட்டிருந்தாங்க. எப்படின்னா, பஞ்சமர் நிலம்னு அந்த சர்வே நம்பர்ல அந்த ரெஜிஸ்டர்ல எழுதியிருக்கும். நீங்க நிலம் சார்ந்த ஆவணங்கள்ல முக்கியமான பதிவு ஆவணம் ஆவணம்னு தமிழ்ல சொல்லலாம், ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம், ஃபசலின்னு சொல்லுவோம். இந்த ஃபசலின்றது என்ன அப்படின்னா, முகலாயர்கள் வந்து அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃபசலி இயர்னு சொல்லுவோம். நமக்கு வந்து இப்போ வந்து ஃபசல் இயர் அவங்களுக்கு 1400ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதில் 590 வந்து கூட்டிக்கணும். அப்போ அந்த ஆண்டு வந்து 1990. நமக்கு 1990 இருக்கிறோம் அப்படின்னா ஃபசல் இயர் வந்து 1400. இந்த 1400ன்னு ஃபசலி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் எல்லாரும். ஃபசலியை பார்த்தீங்கன்னா அந்த பதிவில் அது என்ன வகை நிலம்னு இருக்கும். ஃபசலி தான் உங்களுக்கு மிகப்பெரிய, ஏன்னா இது முகலாயர் காலத்தில் இது உருவாக்கப்பட்டதுனால அந்த சொல்ல போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க பேரில் இந்த நிலம் பஞ்சமி நிலம், பஞ்சமர் தரிசிரை எழுதியிருப்பாங்க. டிசி லேண்டு. நீங்கள் இதை எந்த காலத்தையும் இதை மாற்ற முடியாது. முன்னாடி வந்து சிவப்பு மயில எழுதியிருக்கணும், பஞ்சமர் நிலம்னு இருக்கும். இதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இதை வேறு வகை நிலம்னு, அரசு நிலம் தான், வேற புறம்போக்கு நிலம்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அந்த அரசு நிலம்னு நீங்கள் மாற்றி சொல்லிட முடியாது. அப்போ அந்த வகையில் அப்போ இருந்த அந்த சட்டங்களில் நில ஆவணங்களை முழுமையாக ஒழுங்குபடுத்தி வச்சுருந்தாங்க. நீங்கள் அப்படி ஒரு நேர்மை இல்லாத வழியை வருவாய்த்துறையினர் பின்பற்றுறாங்கன்னா அவங்க மொத்தமே அந்த ரெஜிஸ்டரை எடுத்துட்டு இன்னொரு ரெஜிஸ்டர் போலியாக வச்சா மட்டும்தான் முடியும். இது நடக்காது. ஆனால் இதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்சேபனை யாராவது மேய்ச்சல் பண்ணியிருப்பாங்க, அந்த ரெஜிஸ்டரில் வந்துடும் ஆட்சேபனை. ஏழுமலை என்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் நிலத்தை முனுசாமி என்கிற ஒரு இடைச்சாதி அந்த பேர் சாதியை போட்டு அவர் இன்றைக்கு பயிர் வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறது. அந்த மாதம் சிட்டாடங்கள் வரும்போது வரி கட்டும் போது அது தெரிஞ்சிடும். அப்போ ஏதாவது ஒன்று ஏன்னா இவங்க நிலத்துக்கு வாங்கிட்டாங்களே தவிர நிலத்தை தாங்கள் வைத்துக் கொள்ற அளவுக்கு அவங்கள்ட்ட அப்ப வந்து அதிகாரம் இல்லை. முறையா வந்து பராமரிக்க அரசு ஆவணங்களுடன் பராமரித்திருக்க வேண்டும், நிலத்தை முறையாக பயன்படுத்தியிருக்க வேண்டும். இல்ல அதெல்லாம் பயன்படுத்தி இருப்பாங்க, அவங்க உழுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. எதிர்த்தரப்பா இருக்கக்கூடிய மேல் சாதி இடைச்சாதிகளை எதிர்க்க முடியாது. வலுவானவர்கள் வலுவிழந்தவர்களை ஏமாற்றி ஒரு வழக்கமான ஒன்றுதான். ஆனா 1892ல அந்த ஜார்ஜ் மன்னன் சொன்னீங்க இல்லையா, ஏன் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் அந்த நிலத்தை கொடுத்தாங்க, மற்ற சமூக மக்களுக்கு எல்லா மக்களுக்கும்? அதுதான் நான் சொன்னேன், நிலையாணை. நீங்க ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு, RSO. இந்த ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் எடுத்தீங்கன்னா முழுமையான 1, 2, 3 விதிகளில் இப்போ ஃபாரஸ்ட் நிலம்னு இருக்கும், காடு சார்ந்த நிலங்கள்னு இருக்கும். இதை காட்டு சார்ந்த நிலங்களில் சில நிலங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும்.
இது மாதிரி நிலங்களை பல்வகையான மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதுல ஒரு வகை தான் இப்போ வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சிறப்பு பட்டா இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி அவங்க கிளாசிஃபிகேஷன் கொடுத்துட்டே வரும்போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் வந்து நான் 15ல இருந்து சொன்னேன். மற்ற இவங்களுக்கு கொடுத்து இவங்களுக்கு தான் சிறப்புரிமை. ஏன் இந்த சிறப்புரிமைனா இதை தான் அவங்க நான் சொன்ன ஆய்வு பண்றாங்க. நீங்க அந்த நிலையாணை, குறிப்பிட்ட நிலையாணையை நான் சொல்றேன். 10-10-10-10A 2 நிலையாணை, அரசு ஆணை, ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் என்ன சொல்லுது, 10-10-10-10A அப்படின்னு 2 ஜிஓவை வந்து ஜார்ஜ் மன்னர் போடுறார். 1892 செங்கல்பட்டுல இருந்து ஆரம்பிக்கிறார். அதுல என்ன சொல்றாருன்னா ஒரு 73 பக்கத்துக்கு அந்த காரணங்களை சொல்றாரு. ஜிஓ போடுறத அவர் அதை தான் போடுறாரு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நான் 73 பக்கத்துலயும் அந்த விவரிக்கிறார் அவர். ஒரு 4-5 பேரை தான் ஜிஓ இருக்கும் அந்த ஆணை. மற்றபடி என்ன சொல்றாருன்னா, ஏன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்? இந்த மக்கள் நிலமற்றவர்களா இருக்கிறாங்க, இந்த மக்கள் வந்து கல்வியறிவு இல்லாதவங்களா இருக்காங்க, இந்த மக்கள் வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட மக்களா இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லோரையும் போல பொது இடத்துல வேலை கிடைப்பதில்லை. நீங்க இன்றைக்கு உட்காந்துட்டு நம்ம சென்னையை பாக்குறதோ இல்ல மற்ற ஊர்களை பாக்குறதோ, அன்றைய காலகட்டத்துக்கு 1892க்கு போயிடுங்க. அதிகமா இருந்த காலகட்டம் அது. 18ஆம் நூற்றாண்டுக்கு போயிடுங்க. நீங்க வந்து இதெல்லாம் பலகாலமா இருந்ததுக்கு பிறகுதான் பிரிட்டிஷ் வந்து பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அம்பேத்கர் வந்து சட்டத்தை உருவாக்கும் போது ஒரு குலத்துல அவரு ஒரு நல்ல படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கும் போதே வந்து ஒரு குலத்துக்குள்ள அவர் ஊர்லயே வந்து மக்கள் போகக்கூடாது, போய் நீங்க குளத்துல தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு அவர் ஒரு போராட்டம் பண்றாரு. அம்பேத்கர் காலகட்டத்திலேயே இது நடந்திருக்கு அப்படின்னும் போது 1892 எங்க இருக்கு? நான் சொல்றது அந்த குறிப்பிட்ட ஜிஓவை வச்சு நான் அந்த காலகட்டத்தை சொல்றேன். 1801 இருந்தே பிரிட்டிஷ் பார்த்துருப்போம். அப்ப எவ்வளவு காலகட்டங்கள், 15ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு, சாதிகள் எப்ப நம்ம இதுல ஆக்கிரமிப்பு உருவாகுச்சுன்ற வரலாறுக்குள்ள நான் போல. ஆனா நீங்க குறிப்பிட்ட 17ஆம் 18ஆம் நூற்றாண்டிலே பலவிதமான ஒடுக்குமுறைகள் இருந்திருக்குது. இன்னைக்கு நாம 2024 இருக்கோம். 20ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு 21ஆம் நூற்றாண்டுக்கு வந்துட்டோம். ஆக இந்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி சமூகம் இருந்திருக்கும் போதுன்னு நீங்க ஒரு பார்க்கும்போது கண்டிப்பா இது வந்து வேற மாதிரி. அதனாலதான் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே தமிழ்நாட்டுல, இந்தியாவில ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தது. அவங்க உணர்ந்திருக்காங்க எந்தெந்த சமூகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க. நம்ம ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு இப்ப எடுக்க சொல்றோம் அப்படின்னா, இந்த சமூகத்தினுடைய அளவீடுகள் வந்து வளர்ச்சி, மக்களுடைய வளர்ச்சியில வந்து சமூக நீதி மேல ஆங்கிலேயர் அரசுக்கும் நம்பிக்கை இருந்திருக்கு. நம்பிக்கை இல்ல, அவங்கதான் இதுல வந்து அதுதான் நம்ம இந்த ஒரு பக்கத்துல வந்து கொடூரமான தாக்குதலை நடத்தினாலும் இன்னொரு பக்கம் சமூக நீதி மேல அக்கறை கண்டிப்பா இருக்கு. அதுக்குதான் நான் சொல்றேன். நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய முகப்புரையில பாத்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ், நீங்க என்னென்ன நோக்கத்துக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறதுலயே இந்திய மக்களுக்கு, இந்தியாவில் இருக்க மக்களுக்கு எது வலிமையான பயன்படக்கூடியது, எதை ஆதாரமாக வைத்து நடுவாக வைத்து இந்த மக்கள் வந்து சட்டங்களை பெறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதை இதுதான் முகாமை. இது வந்து தாய் மாதிரி, ஒரு வீட்டில் தாய் மாதிரி. அதுக்கப்புறம் தான் கிளை சட்டங்கள் அந்த சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் போடக்கூடிய சட்டம். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கனவே இதன்படி தான் சட்டங்கள் எப்படி உருவாகணும்னு இதன்படி தான் சொல்கிறாங்க. ஒரு இன்னைக்கு டிமானிட்டைசேஷன் கொண்டு வராங்கன்னா நீங்க இது தீர்மானம் நிறைவேற்றணும்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அது இருக்கும். இன்னைக்கு வேற ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா, புதுசா ஒண்ணு சொல்றாங்க, எல்லாரும் ஆதார் கார்டு இப்படிதான் வச்சிருக்கணும், இப்படிதான் வச்சிருக்கணும், இதுக்கு இல்லைன்னா இப்படி வரும்னு ஒரு சட்டம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சட்டம் எங்க இருந்து வரனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல தான் சொல்லி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கின்றதை நம்ம அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டமே கூட சமூக நீதியை கொண்டு இருக்கணும். சமூக நீதியை தாங்காமல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கக்கூடாது ஏன்றதுக்கு தான் இந்திய மக்களுடைய நிலம் சார்ந்த வரலாறு, சமூக வரலாறை பார்த்தீங்கன்னா இங்க சாதி ஆளுமை, மதம் ஆளுமை, மக்களை பிரித்தாளுகிறது, ஏற்றத்தாழ்வு இருக்குது, பொருளாதார சமூக பொருளாதார அரசியல் பொருளாதாரம் மூன்றும் வலுவாக ஏற்றத்தாழ்வோடு இருக்குது. இதை சமப்படுத்தணும்னு தான் சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்னு 3 ஜஸ்டிஸ் கொடுக்குறாங்க. எதுல? இந்திய அரசியலமைப்பு. இதை பேஸ் பண்ணி தான் பஞ்சமி நிலத்தினுடைய இது. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்மளால உருவாக்கப்பட்டாலும் இதற்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட பல்நாட்டு சட்டங்களை வச்சுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தத்தெடுக்குது. ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஒன்றொன்றை அப்ப அந்த பல்வேறு உலக நாடுகளுடைய சட்டங்கள் சமூக நீதியை தாங்கியதா இருக்கு. இங்க வந்துதான் சாதி. நீங்க இங்கிலாந்துக்கு போனீங்கன்னா வேறுபாடு இருக்கும்.
மன்னர் தான் அங்க வந்து ஆட்சி செஞ்சாங்க. மன்னருக்கும் மக்களுக்குமான பிரிவினை, மோனார்க் சிஸ்டம். மன்னன் ஒருவனை அவன் தவறு செய்யக்கூடாது, அவன் தவறு செய்தாலும் தப்பு கிடையாது. மன்னர் என்ன சொல்றானோ அதை கேட்டு நடப்பாங்க. இது பிரிட்டிஷோடைய அன்றைய காலகட்டம் மன்னராட்சி. நம்மளதுலயும் மன்னராட்சி இருந்தது, நமக்கும் மன்னராட்சி இருந்தது. ஆனா இந்த மன்னராட்சியிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. இன்றைக்கு அதை தான் நான் சொல்ல வரேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வைக்கும் பொழுதுதான் இவங்க வந்து சமூக நீதியை கொண்டு. அதுக்கு முன்னாடி எங்க சமூக நீதி இருந்ததா அப்படின்னா, தமிழர்களுடைய சங்க காலத்துக்கு போயிடணும். நீங்க சாதிகளே வராமல், சாதி ஆளுமைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் எப்ப இருந்திருக்கும்னு நீங்க ஆய்வு பண்ணிட்டு வரும்போது தான் நம்ம அதை பேச முடியும். அதற்கான பதில்களும் நேரமும் இந்த களத்துக்கானதாக இருக்க முடியாது. ஆனால் நம்ம அதுக்குள்ள போவேணாம். இடைகள்ல சாதி வந்து நம்மளே ஆளுமை செஞ்சு நம்மளை வந்து ஏற்றத்தாழ்வுகளை உள்ள ஒரு சமூகமா தமிழ் சமூகத்தை மாத்தி இருக்கலாம். ஆனா அது பிரிட்டிஷ்க்கு முன்னாடியே இருந்திருக்கு. பிரிட்டிஷ் வந்த பிறகு, ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு என்ன நடந்ததுன்னு போதுதான் இந்த நிலம் சார்ந்த உரிமைகள்ல வரும்போது அவங்க கொடுத்த மிகப்பெரிய உரிமைகள்ல கல்வின்றது கூட ஒரு காலகட்டத்துல நீங்க வந்து உட்கொண்டு நீங்க தன்னிச்சையா வளர்ந்துருவீங்க. ஆனா நிலம்ன்றது இன்னைக்கும் நாங்க பேசுறோம்ல, ஆங்கிலேயர்கள் கொடுத்தாங்கன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அது மிகப்பெரிய ஒரு சலுகை தான். அன்றைய காலகட்டத்துல இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இந்த பஞ்சமி நிலத்தை கொடுக்கும்போது யார் யார் கொடுக்குறோம் என்ற ஒரு முறை இருந்திருக்கும். அது கொடுப்பதற்கான ஆவணமும் கொடுத்திருப்பாங்க, நிலமும் அடையாளப்படித்தான் கொடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அந்த நிலத்தை வந்து வேறு ஒருவர் வந்து கையகப்படுத்த முடியும், ஏமாற்ற முடியும்? ஆவணம் கையில இருக்கு இல்லையா? கண்டிப்பா நான் சொல்லுவேன். நான் நிலம் உங்ககிட்ட கொடுக்குறேன்னாக்கா உங்ககிட்ட அந்த நிலத்துக்கான ஆவணம் உங்ககிட்ட இருக்கும். இன்னொருத்தர் வந்து உங்ககிட்ட இருந்து நிலத்தை அபகரிக்கும் போது நீங்கள் அந்த அரசு அதிகாரி நாடினால் அந்த அரசு அதிகாரி அந்த ஆக்கிரமிப்பு மீது நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா? கண்டிப்பா எடுக்க முடியும். அது மாதிரி ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டா இப்ப நான் விளக்கம் சொல்றதை விட ஒரு வழக்க உங்களுக்கு சொன்னோம்னா இது எளிமையா புரிஞ்சிடும். நான் ஏற்கனவே சொன்னேன், மறைமுகமா வருவாங்க அப்படின்றது. இன்னொரு சாதி பிரிவினர் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் தங்கள் நண்பர்களாக வைத்துக்கொண்டு அந்த பெற்ற இன்னொரு தாழ்த்தப்பட்டவர் வாங்கின அந்த பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னேன். இன்னொன்று நேரடியாகவே அரசை வந்து காட்டுறது, இது என்னுடைய நிலம் தான், இது பஞ்சமி நிலம் இல்லை, நேரடியாகவே மோதுறது. பஞ்சமி நிலம் குறித்து பல்வேறு தகவலை விரிவாக விளக்கமைக்கு ரொம்ப நன்றி மேடம். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு சட்டம் என்ன சொல்கிறது என்ற நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.